வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம்னா பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டி கட்டபொம்மன் கோட்டையில் இருக்கான். இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட முழு வரலாறையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட என்ட்ரன்ஸே மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டின கோட்டையை வந்து அழிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். இந்த கோட்டை வந்து ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. அந்த ரீசெண்டாக யார் கட்டினான்னு சொல்லி இந்த வீடியோவில் போக பார்ப்பேன். இந்த கோட்டைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே லெஃப்ட் சைடு நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த கட்டபொம்மனோட நினைவு மண்டபம் இருக்குது. அந்த நினைவு மண்டபத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம். எப்படி பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 2 சைடும் செடிகள் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது இந்த காம்பவுண்டுக்குள்ளே. நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு. எவ்வளோ வெயில் வந்தாலும் இந்த இடத்துல வந்து தெரியாது. அது மாதிரி மரங்கள் ஏகப்பட்ட மரங்கள் வந்து நட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி தெரியுது பாருங்கள், அதாங்க நினைவு கோட்டை. பக்கத்தில் போய் பார்த்தோம்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி இருக்குது பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கோட்டை. இந்த இடத்துலேருந்து பார்க்க அந்த மணிமண்டபத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. அந்த குதிரை படமெல்லாம் போட்டு முன்னாடி கேடயமெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் ஜன்னல் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. கதவெல்லாம் பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அப்படியே அந்த சைடு பாருங்கள், ஒரு யானையோட சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மண்டபத்தை யார் கட்டியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். கலைஞர் கருணாநிதி தான் கட்டியிருந்திருக்காரு. 1974ஆம் ஆண்டு வந்து இந்த கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே கட்டியிருக்காங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அந்த சைடு வந்து சைடு என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். நேராக பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை வச்சுருக்காங்க நடுவில். தெரியுங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காருன்னு பாருங்கள். உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சைடு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த பக்கம் வந்து ஜக்காதேவி அவங்களோட குலதெய்வம் ஜக்கம்மாள் வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இந்த சைடும் வந்து சிலைகள் இருக்குது. இந்த சைடு சிலைகள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஊமத்துறையோட சிலை, அதுக்கப்புறம் இவர் வெள்ளையத்தேவனோட சிலை. அப்படின்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தானாதி பிள்ளையோட சிலை வச்சுருக்காங்க. சுந்தரலிங்கனார் அவர் சிலையும் வச்சுருக்காங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை தான் ரொம்ப பெரிய சிலை. மற்றதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன சிலை தான் வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சிலைகள்லாம் ரொம்ப அற்புதமாகவே செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீரபாண்டி கட்டபொம்மனோட வாழ்க்கை வரலாறு. அவர் எப்படிலாம் வாழ்ந்தார், எப்படிலாம் போரில் சண்டை போட்டார்னு சொல்லி அந்தந்த இடத்துல வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க ஃபோட்டோவாக. அதை பார்த்து வந்து நீங்கள் அந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாறு வந்து மிகப்பெரிய வரலாறு. அவரோட வரலாறு வந்து இப்போ நம்ம மிக சுருக்கமாக பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 30வது வயதில் வந்து மன்னராக பதவி ஏற்கிறாரு. மன்னர்னா பாளையக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த பாளையக்காரரை வந்து பதவி ஏற்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சி மன்னராக. அந்த பதவி டயத்தில் வந்து எல்லா பாளையக்காரர்களும் வந்து ஆற்காடு நவாப்புக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆற்காடு நவாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டவங்க தான் அந்த ஆற்காடு நவாப்பு. டைரெக்டாக வந்து ஆங்கிலேயர்கள் வரி கேட்க மாட்டாங்க. அந்த ஆற்காடு நவாப் மூலயமா பாளையக்காரர்கள்ட்ட பூரா வரி வசூல் பண்ண கண்ட்ரோல்லாம் அவங்கள்ட்ட விட்டுருந்தாங்க. ஆற்காடு நவாப்புக்கிட்ட அவங்க வந்து வரி கேட்கும்போது வரி கட்ட மறுத்துறாரு. நம்ம மண்ணுக்கு எதுக்கு ஆங்கிலேயருக்கு வந்து வரி கட்டணும்னு சொல்லி அவர் மறுத்துறாரு கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 2 சகோதரர்கள், ஊமத்துறை, துரைசிங்கம் என்று 2 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. வரி கேட்டு வந்த பிரிட்டிஷ் அதிகாரிட்ட வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கட்ட வேணும் வரி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. இதனால் ஆலான்துறை படையை திரட்டிக்கிட்டு வர்றாரு, எங்கே பாஞ்சாலங்குறிச்சிக்கு வர்றாரு. வந்து போரிட்டு அவர் கட்டபொம்மன்கிட்ட தோற்று ஓடுறாரு, தப்பிச்சு ஓடுறாரு. அதில் வந்து ஆங்கில அதிகாரிகள் பல பேர் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறமா திருநெல்வேலியை கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனை அழைக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு. இவரும் பேச்சுவார்த்தைக்கு போகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மனும். அப்போ வந்து இவரை கட்டபொம்மனை சந்திக்காமல் அந்த ஜாக்சன் துரை பல இடத்துக்கு வர சொல்லி அலக்கழிக்கிறாரு. அப்புறம் கடைசியாக ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் தான் சந்திக்கிறாரு.
அந்த சந்திப்பப்போ ஜாக்சன் துரை சூழ்ச்சியாக கட்டபொம்மனை கைது பண்ண பிரிட்டிஷார் படையை திரட்டுறாரு. அப்போ அந்த சூழ்ச்சி அறிஞ்ச கட்டபொம்மன் அந்த சூழ்ச்சியை முறியடித்து திரும்பவும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்தாராரு. அதுக்கப்புறமா பாணர்மேன் தலைமையில் பிரிட்டிஷார் படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்க்க மிகப்பெரிய படையை கூட்டிகிட்டு வராங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் கடுமையான போர் நடைபெறுது. அப்போ இரு தரப்புலையும் அதிக பேர் உயிர் இழக்கிறாங்க. இதுக்கு மேல் விட்டால் கோட்டை அழிந்து விடும் அப்படின்ட்டு கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறாரு. கட்டபொம்மன் அங்கேருந்து கிளம்பி புதுக்கோட்டையில் போய் தஞ்சம் அடைகிறாரு. அந்த புதுக்கோட்டை மன்னர் விஜயநகர தொண்டைமான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அடைக்கலம் கொடுத்து கடைசியில் பிரிட்டிஷார் படைக்கிட்ட அவர் காட்டி கொடுத்துட்றாரு. பாணர்மேன் தலைமையில் வந்து கட்டபொம்மனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கயத்தாரில் வந்து கட்டபொம்மனை கடைசியில் தூக்கில் போட்டுறாங்க. கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்திரையும் துரைசிங்கத்தையும் பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிட்றாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை இடித்து தரமட்டம் ஆக்கிடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துரையும் துரைசிங்கமும் பாதுகாப்பு வீரர்களால், அதாவது பாஞ்சாலங்குறிச்சி பாதுகாப்பு படை வீரர்களால் தப்பிக்கிறாங்க. அங்கேருந்து சிறையிலேருந்து தப்பிச்சு நேராக வந்து கோட்டையை மறுபடியும் கட்டுறாங்க. மாதிரி இல்லாமல் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கட்டுறாங்க. ஸ்ட்ராங்காகவே கட்டி மிகப்பெரிய கோட்டை கட்டிடுறாங்க பாஞ்சாலங்குறிச்சியில். இதை கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் படை மெக்கல்ல தலைமையில் வந்து பெரும் படை வருது. வந்து அப்போ கோட்டையை வந்து பீரிங் வச்சு தகர்க்காங்க. அந்த பீரிங் குண்டுலேயும் தகர்க்க முடியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு கோட்டையை வந்து ஸ்ட்ராங்காக கட்டியிருந்திருக்காங்க. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 500 அடி நீளமும் 300 அடி அகலமும் வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமத்துரை கட்டிடுறாரு இந்த கோட்டையை மறுபடியும். பிரிட்டிஷ் படை தளபதி மேஜர் மெக்கலே அந்த கோட்டையை தகர்க்க முடியாமல் திரும்பவும் கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. மறுபடியும் பெரும் படையோட சிறிது நாள் கழித்து வர்றாங்க. அப்போ வந்து அந்த கோட்டையை கைப்பற்றிடுறாங்க. கோட்டையை கைப்பற்றி ஊமத்துரை மற்றும் துரைசிங்கத்தை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி பாஞ்சாலங்குறிச்சியிலே அவங்க 2 பேர்த்தையும் தூக்கில் போட்டு கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை இடித்து தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு அந்த இடத்துல யாரும் கோட்டை கட்டக்கூடாதுன்ட்டு ஆமணக்கம் மற்றும் எருக்கஞ்செடியை வச்சிடுறாங்க. இதோட பாஞ்சாலங்குறிச்சியோட கோட்டையோட வரலாறு முடிஞ்சு. அப்போதைக்கு எவ்வளோ தூரத்தில் கோட்டை கட்டியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவில் கோட்டை கட்டியிருந்துருக்காங்க. இப்போ அந்த கோட்டை இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 6 ஏக்கரில் இந்த கோட்டை அமைச்சிருக்காங்க. 6 ஏக்கரில் 1974 கலைஞர் கருணாநிதி வந்து அப்போதைய முதல்வர் வந்து இந்த கோட்டையை மறுபடியும் புதுப்பித்து நினைவு மண்டபம் மாதிரி நினைவு கோட்டை கட்டி கொடுத்துருக்காரு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். முயல் வந்து நாயை விரட்டிட்டு போகுது. அப்போ எவ்வளோ வீரம் விளைஞ்ச மண்ணாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பாஞ்சாலங்குறிச்சியோட மண் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த முயல் வந்து நாயை துரத்திட்டு போகுதுன்னு பாருங்கள். அந்த நாயும் அந்த முயலுக்கு பயந்து எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயிலை பாருங்கள். இதுதான் சக்காதேவி கோயில். வீரபாண்டி கட்டபொம்மனோட குலதெய்வ கோயில் இது. அதுவும் அந்த கோட்டை அமைஞ்சிருக்க பகுதியிலே இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அழகாக கட்டியிருக்கான்னு பாருங்கள். சொந்த மண்ணுக்காக கட்டபொம்மனும் சரி ஊமத்துரையும் சரி இறுதி வரை மூச்சு இருக்க வரையும் போராடி தான் உயிர் இழந்திருக்காங்க. நினைக்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.